வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டனை செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஸ்வீட் கார்ன் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறது, அதுக்கு என்ன பொருள் தேவை நம்ம பார்த்துடலாம் வாங்க. வந்துட்டு ஒரு கப் அளவு நல்ல சோளத்தை உதுத்துட்டு தண்ணியில் முழுகிற அளவு வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு மூடி போட்டுருங்க. கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் நல்லா சோளம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் அதை நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி உணர விட்டுறாதீங்க. ஓரளவு தண்ணி இருக்கே இல்லை. நம்ம பொருட்கள் சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்ல கோட்டாகி வரும். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சோளம் வேகையில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா எல்லா பக்கம் மாவு வந்துட்டு அந்த சோளத்தில் ஒட்டி வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இதே போல் நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் சோள மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்துட்டு நம்ம எப்போயுமே வேச்சு லைட்டாக பெப்பர் போட்டு இல்லை மசாலா ஏதாவது ரெடி பண்ணி நம்ம செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கனால சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் டைமில் டீ காஃபி அந்த டைமில் நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக இந்த ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கலந்துருக்கோம். அப்போ தான் மாவு எல்லாம் நல்லா இந்த சோளத்தில் நல்லா ஒட்டி வரும். உங்களுக்கு தண்ணி கரெக்டாக போதுமான அளவாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுறலாம். இல்லைன்னா ஸ்பூன் கணக்குக்கு தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அதிகமாக போச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ நல்லா நம்ம மசாலாலாம் கலந்து ரெடியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் பொரிக்கிற அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுட்டுருச்சு என்னென்னா ஒரே ஒரு சோளத்தை போட்டு பாருங்கள். நல்லா பபிள்ஸ் வந்ததுன்னா ஏன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் லெவலில் குறைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சோளத்தை நல்லா கையில் உதுத்து விட்டு போடுங்க. அள்ளி போட வேண்டாம், உதுத்த மாதிரி போடுங்க. அப்போ தான் எல்லா பக்கம் எண்ணெயில் படும், நல்லா பொரிஞ்சு வரும். போட்டோன்னே பெரட்டக்கூடாது. ஒரு 1/2 நிமிஷம் 1/4 நிமிஷம் போல் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த போல் நல்லா பெரட்டினீங்க அப்படின்னா நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வெந்து கிடைக்கும் சோளம். இது மேலே தெரிக்காது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. அப்படியே பயப்படுறீங்க மேலே தெரிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா இதை போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை கம்மி பண்ணிடுங்க. இதை போட்டதுக்கப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருங்க. கரெக்டாக ஒரு 3-4 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பை ரொம்ப குறைச்சி வச்சுட்டு திருப்பி மூடி எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடி போட வேண்டாம். அப்படி லைட்டாக பரட்டி விட்டிங்க அப்படின்னா நல்லா முன்னாடி பின்னாடி எல்லா பக்கம் நல்லா அப்படியே முறுமுறுன்னு நமக்கு சோளம் வெந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருக்க எல்லா சோளத்தையும் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் தூவி விட்டுட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்வீட் கார்ன் கிறிஸ்பி கார்ன் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப லேட்டே ஆகாது. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு. இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.